உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டா ரூலர் வந்து வெளிவரக்கூடிய காலம் வந்து ரொம்ப நெருங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு 6 மந்த் தான் அதிகபட்சம். 6 மந்த்துக்குள்ளார வந்து இம்மார்ட்டா ரூலர் வெளியில் வந்துடுவார். ஏன்னா வெளியில் வந்தாகணும். 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அந்த 3rd வேர்ல்டு வாரோடைய தொடக்கம் வந்தவொடனே இம்மார்ட்டா ரூலர் வெளியே வந்து அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவார். ஏன்னா இப்போ கூட நான் ஒரு ரீசெண்டாக பார்த்தேன். இஸ்ரேல் மேலே வந்து இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த தாக்குதல் வீடியோ இங்கிலீஷ் நியூஸில் வந்துச்சு. நான் அதை பார்த்தேன். ரீசெண்டாக என் கண்ணில் பட்டுச்சு. இஸ்ரேல் மேலேயே தாக்குதல் நடத்திருக்காங்க. இவ்வளோ நாளும் இஸ்ரேல் தான் பக்கத்து நாட்டை போய் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இஸ்ரேல் மேலேயே தாக்குதல் நடத்திட்டாங்க. அதை பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் ஓடுறாங்க. அங்கே ஃபயர் அலாரம் சிஸ்டம் வந்து அடிக்குது. அந்த பங்கர் சிஸ்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அயன்டோம் சிஸ்டம், அந்த மாதிரிலாம் ஃபயர் அலாரம் எதுவும் அடிக்குது. எல்லாம் ஒரு பில்டிங்ஸ்குள்ளே ஓடுறாங்க, எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் இப்போ இஸ்ரேலுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வருது. இது வந்து இஸ்ரேல் மீது எந்த அமைப்பு தாக்குதல் நடத்துனாங்களோ அதுக்கு நான் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னடா திடீர்னு என் நிலைப்பாடு மாறி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இஸ்ரேலும் அங்கே வாழக்கூடிய மக்களும் நமக்கு வந்து வேண்டப்பட்டவர்கள் தான். இந்த உலகில் வந்து எல்லாரும் மனிதர்கள் தான், சரிங்களா? அதனால் வந்து இஸ்ரேல் காசாவை தாக்கினாலும் சரி, ஹமாஸ் தீவிரவாதியோ பிற தீவிரவாதிகள் இஸ்ரேலை சுற்றி இருக்காங்க, அவங்க வந்து பிற நாடுகள், இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இஸ்ரேலை தாக்குனாலும் அது கண்டிக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா இப்போ இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக நிறையா நாடுகள் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட நிறையா நாடுகள் வந்து ஐநா சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக திரண்டு நிற்கிறாங்க. இது வந்து ஒரு வகைக்கு ஏன் எல்லோரும் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறீங்க? சமாதானத்துக்கு நீங்கள் நின்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அதனால் நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறனால இஸ்ரேல் போரை நிறுத்த போதா? கிடையாது. இஸ்ரேல் வந்து பக்கத்து நாடு அடிக்கதான் போது அவங்க திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இது ஆரம்பத்துலேருந்து என்னென்னு முதல்ல பார்த்து இஸ்ரேலையும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளையும் அமைதி பாதைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். அதை கொண்டு வர போகிறதே அந்த இம்மார்ட்டா ரூலர் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க நிறையா. இப்போ கூட எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதுவும் அப்படி தான். நான் நிறையா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து சொல்கிற விஷயங்களும் அப்படி தான் வருது. இந்த இம்மார்ட்டா ரூலர் வந்த பின்னாடி தான் இந்த 3ஆம் உலகப் போர் முடிவுக்கு வரும், இஸ்ரேலை வந்து எல்லாருமே கைவிட்டுருவாங்க போல தெரியுது. ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடி. ஏன்னா இஸ்ரேல் போய் ஒருவேளை ஈரானை அட்டாக் பண்ணால், ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வந்தால் இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம இந்தியா வந்து இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம இந்தியா நடுநிலையாக நின்றுடும். அதுதான் நல்லது. 2ஆம் உலகப் போர்லையும் நடுநிலையாக தான் இருந்தோம். அப்படி தான் இருக்கும் இந்தியா வந்து. ஏன்னா இஸ்ரேலும் பாவம் தான், சுற்றி இருக்கிற நாடுகளும் பாவம் தான். நம்ம நடுநிலையாகவே பார்ப்போம். இப்போ ஈரான் பண்ணக்கூடியதும் தவறு தானே. சும்மாலாம் போட்டுக்கிட்டு ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதும், இஸ்ரேல் அடிக்கிற நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுக்குறதும், இஸ்ரேல் கப்பலை தாக்குறதும், அமெரிக்கா கப்பலை தாக்குறதும் ஈரான் பண்ணுற வேலையும் தவறு தான். ஏன்னா வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை அடித்தாங்க, அதுவும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதேமாரி இஸ்ரேல் காசாவை கடுமையாக தாக்குனாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அது தவறு தான். பட் ஆனால் ஆரம்பத்தில் இருக்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். இஸ்ரேல் மக்களை தான் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. ஏன் ஹிட்லர் கூட இஸ்ரேல் மக்களை தான் நிறைய பேரை கொண்டிருக்காங்க. இது ஒரு வகையில் பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து ஏன் இஸ்ரேல் மக்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்க எல்லாரும்? இது இப்படி ஆங்கிளில் பாருங்களேன். ஒரே மாதிரி காசா மக்களை அவங்க கொண்டாங்கன்னு மட்டும் பார்க்குறீங்க நீங்கள். ஆனால் அவங்க வந்து பயந்து போய் தான் மற்ற நாடு அடிக்கிறாங்க போல். இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதனால தான் பக்கத்தில் இருக்க நாடுகளை அவங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய பாதுகாப்புக்காக தான் தாக்குறாங்க. இப்போ அவங்க எடுத்துருக்க நிலைப்பாடு வேணால் காசா மக்கள் 53,000 பேரை கொண்டாங்க, அது தப்பு. இஸ்ரேலை நான் கண்டிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இஸ்ரேலுக்கும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முடிவு தான் என்ன சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்பத்துலேருந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் நிறையா துன்பப்பட்டிருக்காங்க. உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு மீண்டும் இஸ்ரேலுக்கு வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க. ஆனால் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு மீண்டும் எல்லோரும் வாங்கன்னு சொல்லி இஸ்ரேலுக்குள்ளே வந்து அப்புறம் இஸ்ரேல் ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டுச்சு அமெரிக்காவால். இன்றைக்கி அமெரிக்கா முதற்கொண்டு இஸ்ரேலுக்கு உதவாது போல் தெரியுது. இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு. ஏன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதெல்லாம் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இஸ்ரேல் மேலேயும் இப்போ அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குது, காசா மேலேயும் அட்டாக் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு துணிச்சல் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து வின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. அந்த 3rd வேர்ல்டு வாரில் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. ஆனால் அதை தடுக்க போகிறது தான் அந்த இம்மார்ட்டா ரூலர். இஸ்ரேலை மட்டும் இல்லை, உலகத்தையே சமாதானத்தை கொண்டு வருவார். என்னடா இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம் இறங்கிட்டே நீங்கள் நினச்சிடாதீங்க. சித்தராட்சி அமைப்போம், நம்ம எப்பயும் கூட சொல்கிறது தான், உலகம் முழுக்க நல்லாட்சியை கொடுப்போம். சித்தராட்சி அமைப்போம், இறையாட்சி அமைப்போம். அதுதான் நம்மளுடைய கொள்கை. இது வந்து ஒரு வகையில் அண்ணன் தம்பி சண்டை மாதிரி தான். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் சண்டை போட்டுக்கிற விஷயங்கள் வந்து அது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. இதை நான் இப்படி ஆங்கிளில் தான் பார்க்குறேன். அவங்க இஸ்ரேல் சொல்கிறாங்க தீவிரவாதம் இருக்குன்றாங்க, சுற்றி இருக்க நாடுகள் தீவிரவாதிகள்லாம் எங்களை தாக்குறாங்கன்றாங்க. அப்போ அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இது வேணும்னு இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களா சொல்லுங்கள்? அவங்க இஸ்ரேல் மக்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கே ஒரு
கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதனால நான் வீடியோ போட்டேன். ஸோ உலகம் முழுக்க ஒரு சமாதானம் உருவாகட்டும்னு சொல்லி கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓம் நம சிவாய. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. உலகமெங்கும் அமைதி திரும்பட்டும், அதை நோக்கியே நம்ம பயணிப்போம். ஏன்னா நம்ம வந்து காசா மக்கள் இறந்தப்பையும் நான் வீடியோ போட்டு இஸ்ரேலை தட்டியிருக்கேன். இப்போ இஸ்ரேலுக்கும் ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது 2 மக்களும் சமாதானமாக போகணும், 2 நாடும் சமாதானமாக போகணும். ஈரானும் இஸ்ரேலும் சமாதானமாக போகணும், இஸ்ரேலும் ரஷ்யாவும் சமாதானமாக போகணும், அமெரிக்கா ரஷ்யா சமாதானமாக போகணும், இப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சமாதானத்தை கொண்டு வர போகிறது தான் அந்த இம்மார்டல் ரூலர்னு பேசிக்கிறாங்க. அப்படி தான் பேசிக்கிறாங்க. அதனால் அது என்னென்னு நம்ம வெயிட்டிங் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாடு அளவில், இந்தியா அளவில் பார்த்தோம்னா பிரச்சனைகள் இங்கேயும் ஓடிட்டு தான் இருக்குது, இந்தியா பாகிஸ்தான். ஆனால் கண்டிப்பாக இம்மார்டல் ரூலர் வெளிவரக்கூடிய காலம் ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. இது நான் கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன். 6 மந்த்துக்குள்ளே வரதான் போகிறார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.